வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மே மாதம் 31ஆம் தேதியும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க எந்த ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நிலைத்தன்மையான ஒரு பாதுகாப்பு ஒரு முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சுக்கிர பகவானோட ஆதிக்கம் இந்த வாரம் அதிகமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வசதி, உறவு, பொருளாதாரம் ஆகியவற்றிலெல்லாம் கொஞ்சம் கவனம் அதிகமாகும். ஆனால் சனி பகவான் பொறுப்புணர்வு காரணமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக அணுக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மெதுவான ஆனால் உறுதியான ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் கடந்த சில வாரங்களாக எந்த ஒரு முயற்சிக்கும் மதிப்பு கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த எல்லாமே இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய புதிய பிளான் உங்களோட ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அழகு தொடர்பான துறைகள் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. ஆனால் வேலை கொஞ்சம் டிலேவாக இருக்கிறது மாதிரி நடந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி தோணும். பட் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். சக ஊழியர்களோட பொறாமை அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சகிச்சிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உங்களோட திட்டங்கள் எல்லாம் நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. எல்லோருக்கிட்டையும் ஐடியா சொல்கிறேன், இது எப்படி பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. புதன் மற்றும் வியாழன் நாட்டில் கையெழுத்து போடும்போது மட்டும் ஒரு வாட்டியும் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அந்த 2 நாள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த ஒரு வேலையும் செய்கிற மாதிரியாக இருக்கும். தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழைய தொடர்புகள் மூலம் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய ஃப்ரெண்டோ இல்லை ஓல்டு கஸ்டமரோ அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸு, உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வர்றதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. நிலம், வீடு, உணவு, ஆடை, ஆதர்சம் இதில் தொடர்பான வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க. ஆன்லைனில் கூட உங்களுக்கு வியாபார வளர்ச்சி சாத்தியமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூட்டு தொழிலில் மட்டும் செய்யாதீங்க. அது 2-3 பேர் சேர்ந்து செய்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். 2-3 பேர் சேர்ந்து செய்கிற மாதிரியான தொழில்களில் இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள்லாம். இந்த வாரம் பணநிலை பார்த்தீங்கன்னா சமநிலையாக இருக்கும். தேவையான நேரத்தில் பணம் கிடைக்கும். ஆனால் சில செலவுகள் கொஞ்சம் கூடவே வர மாதிரியாக இருக்கும். பழையில பார்த்தீங்கன்னா ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சேமிப்பு பற்றி ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும். அதனால் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். முதலீடு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு இந்த பண்ணலாம், நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. அது தவறு ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் தேவையற்ற ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் கூடுறதுக்கு மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது பார்த்துக்கோங்க. எது வேணுமோ அது உபயோகப்படுத்திக்கோங்க. பிறருக்கு உதவான அடுத்தவங்களுக்காக பணத்துக்கு நீங்கள் ஜாமீன் நிற்கிறது உங்களை கஷ்டத்தில் உண்டு பண்ணிடும். அது நீங்கள் தயவு செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு பொருளாதார முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியா இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அமைதியாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்பெல்லாம் இந்த வாரம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவோட இல்லை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆதரவுலாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்லாம் இந்த வாரம் நீங்கள் செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பிடிவாதங்களை விட்டு கொடுத்தா மட்டும் உங்களோட 2 பேரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால்
முறையான காரணமாக கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தொண்டையில் சின்னதாக சளி பிரச்சனை, கழுத்து வலி அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு லேசாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வேலை கொஞ்சம் பளு கூடுறதுனால எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்குதோ அதை நல்லா தூங்குறதுக்கு பயன்படுத்துங்க. அது உங்கள் பாடி டயர்டெல்லாம் போக்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் மெதுவாக இருந்த முன்னேற்றம் இப்போ கொஞ்சம் வேகமாகும். கொஞ்சம் அவங்களுக்கு மெமரி பவர்லாம் கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டில் தொடர்பான கல்வி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தகவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு ரொம்ப அமைதி தேடுற மாதிரியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் தரும். கோவிலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக ஒரு ரெஸ்ட்டில் ஒரு கூட்டம் இல்லாத ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்கனாலே போகிறோம். தியானம் அது இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிதானமாக அமைதியாக உட்காந்து மனசை ஒரு நிலைப்படுத்துங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு பூஜை ஒரு அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கொஞ்சம் சாதகமான நாட்களாக இருக்குது. அந்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு லக்கிடின்னு வச்சுங்களேன். அதாவது திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது இந்த 3 நாளுக்கு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா அது புதன்கிழமையாக இருக்கும். புதன்கிழமை மட்டும் எதை வேலை செய்கிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, எது இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா லைட் ரெட் கலரும் ஒயிட் கலரும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். கலர் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 இது உங்களுக்கு இந்த வாரம் லக்கி நம்பராக இருக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைதியாக எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பான ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் கிடைக்கும். அந்த முன்னேற்றம் ஒரு நிலையான ஒரு பொருளாதாரம் ஆகியவற்றில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்தோன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இது பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.